ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எல்பிடிசி ஆட்ஸில் எப்படி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம ஐடியா எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷனில் நான் ரெஃபரல் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். விருப்பப்படுறவங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் குரூப் லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். மறக்காமல் மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய பண்ணுற ஜாப்ஸோடைய எல்லா அப்டேட்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன், நெக்ஸ்ட்டு பேமெண்ட் ப்ரூஃப் எல்லாமே நம்ம அந்த குரூப்பில் தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே லாகின் ரெஜிஸ்டர்னு சொல்லியிருக்கோம். இந்த ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ண அப்புறமா இங்கே உங்களுடைய நேம் கொடுங்க. ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஐ அக்ரியை டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ரிஜிஸ்டர் நவ் கொடுத்துருங்க. ஓகே, ரிஜிஸ்டர் நவ் கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த பேஜ் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அடுத்த பேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாகின் இருக்கும். லாகினை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம், பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி நான் பிளான் 2 ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு எதுவுமே ஷோ ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், இப்போ நீங்கள் கம்பெனிக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஐடியா ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுற அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே டெபாசிட் சொல்லியிருக்கோம். இந்த டெபாசிட்டை கிளிக் பண்ணுங்கள். இங்கே டெபாசிட் நவ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறமா நீங்கள் எந்த பேக்கேஜில் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அந்த பேக்கேஜோட அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஓகே, என்ட்ரி பண்ணி முடிச்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கன்ஃபார்ம் டெபாசிட் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாமல் கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியோடைய QR கோட் இருக்கும். இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜிபேயில், ஃபோன்பேயில் பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பண்ணி முடிச்ச அப்புறமா அந்த பேமெண்ட்டில் வர UTR நம்பர், அந்த UTR நம்பர் எடுத்து இங்கே என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே பே நவ் இருக்கும். இந்த பே நவ்வை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் உங்கள் டேஷ்போர்டுக்கு வந்துடுங்க. ஓகேங்களா, டேஷ்போர்டுக்கு வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எதுவுமே காட்டாது. நீங்கள் இந்த ப்ராசஸிங்கெல்லாம் முடித்த அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 hour இல்லை 1 hour கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் இங்கே ஆக்டிவேட்டட் செஞ்சுருவாங்க. செஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட எக்ஸ்பைரி டேட்டும் இங்கே உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட டாஸ்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஈஸி தான். இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி முடிச்ச அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே PTCன்னு சொல்லியிருக்கோம். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் இங்கே ஆட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இந்த ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஆடை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வியூ ஆட் இருக்கும். இந்த வியூ ஆடை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நான் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, இங்கே வியூ ஆடை கிளிக் பண்ணதுமே இங்கே ஒரு லோடிங் மாதிரி போகும். அந்த லோடிங் முடிஞ்ச அப்புறமா ஒரு மேத்தமெட்டிக்ஸ் கேட்கும். அதுக்குண்டான ஆன்சரை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வேலெட்டில் உங்கள் அமௌண்ட் ஆட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.